இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அவரை அறிகிற அறிவுல நம்ம வளரணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த வருஷத்துல அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாட்களாய் இருக்கிறது. இந்த வருடம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாம் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொண்டால் போதும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக அவர் பெரியவராய் இருக்கிறதை, அவர் பெரியவராய் நம் வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். கடந்த நாட்கள்ல கூட நம்ம தொடர்ந்து அதை தியானித்துக் கொண்டு வர்றோம். இயேசு எப்படி பிதாவை அறிந்திருந்தார் அப்படிங்கிறத தான் குறித்து தியானித்துட்டு இருந்தோம். ஆனா ஆவியானவர் நேற்று என்னுடனே கூட என் இருதயத்துல வைத்த வார்த்தை, நம்ம அமர்ந்திருக்க விடாதபடி, தேவனுடைய சமூகத்தில் அமைதலாய் இருக்க விடாதபடி நமக்குள்ளே எந்த காரியங்கள் எல்லாம் தடை செய்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கும் பொழுதுதான் நம்ம அமர்ந்திருக்கவே முடியும். பல காரியங்கள், பல டிஸ்டர்பன்சஸ் இன்னைக்கும் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்க முடியாதபடி நம்முடைய எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, நம்முடைய நினைவுகள்ல பல வகையான காரியங்கள் நமக்குள்ள எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த காரியங்கள நம்ம டீல் பண்ணாதான் அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருந்து அவரை அறிய முடியும். அப்பொழுதுதான் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய ஃப்ளோ நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா, அமர்ந்திருக்கணும்னு சொல்லி உட்கார்ந்தா கூட, நமக்கு பல எண்ணங்கள் தான் நம்ம கூட போரிடுமே தவிர, வேற நம்ம அவருடைய சமூகத்துல உண்மையாய் அமர்ந்து அவரை அறிகிற அறிவுக்குள்ள நம்மால வரவே முடியாது. அப்போ இன்றைக்கும் நம்மை அமர்ந்திருக்க விடாதபடி நம்மை தடை செய்கிற காரியம், மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய அடையாளத்தை நம்மை மறக்க செய்வதே இந்த சத்ருவினுடைய மிகப்பெரிய நோக்கமாயிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கும்போது, நம்ம இயேசுவினுடைய வாழ்க்கையிலயும் நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலயும் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, பல நேரங்களிலே நம்முடைய அடையாளத்தை மனிதர்களிலும், மனிதர்களுடைய வார்த்தைகளிலும் நம்ம வச்சிர்றோம். அங்க வைக்கும் பொழுதுதான் நமக்கு மிகப்பெரிய வலிகளும், வேதனைகளும், காயங்களும் ஏற்படுகிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப இந்த அடையாளம் நம்ம யாருங்கிற அடையாளத்த தேவனில் நம்ம வைக்கும்போது, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், தேவன் நம்மை குறித்து அவர் எப்படி நம்மை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அடையாளத்தை நம்ம வைக்கும் பொழுது, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்தினுடைய மனிதர்களுடைய ஒப்பீனியன், நம்மை குறித்ததான மனிதர்களுடைய ஒப்பீனியன், இல்ல நம்மை குறித்ததாவே நாமே நினைக்கிற நமக்கு கொடுக்கிற அந்த ஒப்பீனியன்ஸ், இது எல்லாத்துல இருந்தும் வெளிய வரும் பொழுதுதான் நாம் உண்மையாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை அறிய முடியும். இப்ப சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு மிக ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். மார்க்கு 10, 14, 15. இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அடுத்தது. எவனாகிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பரலோகம் வேறல, பரலோக ராஜ்யம் வேற. இங்க தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து சொல்றாரு இன்னொரு இடத்துல, தேவனுடைய
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, உங்களுக்குள் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. நமக்குள்ள இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதாம். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதற்கு நாம் யார போல மாறணுமா? சிறு பிள்ளையை போல மாறணுமா? இந்த சிறு பிள்ளைகள குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு இது அதாவது பிறந்த பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நமக்கு உலகத்துல இன்னைக்கு ஒரு 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 கோ 1,00,00,000 பணம் கிடைச்சதுன்னா, நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளைக்கு முன்னாடி கொண்டு அந்த பணத்த காட்டுனா, அதுக்கு எதுவுமே தெரியாது. உலகம் அதற்கு பாத்திரமாய் இருக்காது. அதுக்கு அந்த அது தன்னுடைய அடையாளத்த எது மேலயும் அது வைக்காது. உலகத்தினுடைய மக்கள் பேசுகிற வார்த்தைகளோ, உலகத்தின் சூழ்நிலைகளோ, எதுவுமே அது டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அது உலகத்துல தான் இருக்கும். ஆனா, உலகத்திற்கு அது மரித்து போயிருக்கும். இததான் பவுல் பல இடங்கள்ல சொல்றாரு. நான் நான் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் சிலுவையில் அறையுண்டேன். நீங்கள் மரித்தீர்கள். அப்போ உலகம் எப்போ நமக்கு மரிக்குதோ, அப்பதான் நம்ம உண்மையாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்போ இந்த அந்த அந்த ஒரு பேபீஸ்க்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது, எத குறிச்சும் கவலை இருக்காது. யார குறிச்சும் கவலை இருக்காது. எத குறிச்சும் பயப்படாது. அதுக்கு தேவைன்னா என்ன? அதுக்கு பசின்னா அழும். அது ஒண்ணுதான். மற்றபடி அதுக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கவலை இருக்காது. எந்த விதத்திலயும் தன்னுடைய அடையாளத்த எதுலயும் அது என்ன செய்யாது? அத தன்னுடைய அடையாளத்த எதிலே கொண்டும் அது ஃபிக்ஸ் பண்ணாது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன காரியம், சின்ன மனுஷருடைய பார்வை, சின்ன மனுஷருடைய ஒரு வார்த்தை, இல்ல சூழ்நிலை, இல்ல நமக்கு நம்மை நாமே குறித்து நமக்கு சொல்ற ஒப்பீனியன், "இல்ல உனக்கு இது முடியாது. இது உனக்கு திறமை இல்ல. நீ அது கிடையாது. நீ இது கிடையாது." அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நமக்கு பல அடையாளங்களை நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு இருக்கிறதுனால, நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை அறிய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மை விட்டு எடுபட அது எடுத்து போடப்பட வேண்டும். அது களைந்து போடப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்மள குறித்து யார் என்ன நெனச்சான? என்ன பேசினான? என்ன சொன்னான? எத குறித்தும் கலங்காத ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட இருதயம் தான் தேவனை உண்மையாய் விசுவாசிக்கிற இருதயம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற இருதயம். சிறு பிள்ளையைப் போல அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள், அப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அவர் என்னெல்லாம் வார்த்தையில வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். கொலோசியர் 3ல நம்ம பார்க்கிறோம், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடணும் அப்படின்னா, நம்ம இந்த சிறு பிள்ளையைப் போல நம்முடைய அடையாளம் எது மேலயும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த உலகத்திலயும், உலகத்தில் உள்ள காரியங்களிலும் நம்முடைய அடையாளத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவைகளை நாம் சுதந்தரிக்க முடியாது. இத நம்ம புரிஞ்சா மட்டும் தான் அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கவலையே என்னன்னா, அவங்க என்ன நெனச்சுருவாங்க? இவங்க என்ன நெனச்சுருவாங்க? இவங்க என் வாழ்க்கையில இப்படி நடந்தா இவங்க என்னை இப்படிலாம் பேசுவாங்களே! இப்படியெல்லாம் சொல்றாங்களே! நம்ம நல்லது செஞ்சோம். ஆனா நமக்கு கெட்டது தானே செய்றாங்க. நம்ம இப்படிலாம் நெனைக்கலையே! இப்படின்னு சொல்லி மனிதர்களை குறித்தே நம்முடைய எண்ணங்கள் சுற்றி சுற்றி வரும்னா, நம்ம அடையாளத்தை யார் மேல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்? மனிதர்கள் மேல நம்ம அடையாளத்த நம்முடைய அடையாளத்த அவங்க சொல்ற வார்த்தைகள்ல இருந்து நம்ம எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனால் தேவனை உண்மையாக அறியவே முடியாது. அப்போ நம்முடைய அடையாளம் சிறு பிள்ளையைப் போல
உலகத்துக்கு மரிக்கும் பொழுதுதான் தேவனை நாம் ஆழமாய் அறிய முடியும். இந்த வருஷத்துல நம்ம இந்த உலகத்திற்கு மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எந்த காரியங்களுக்கும் நாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அடையாளத்தை அதுல கொண்டு ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. யார் என்ன பேசினானே, என்ன சொன்னானே, என்ன நடந்தானே, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அடையாளத்தை நம் தேவன்ல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து அதில் இருக்கிற நன்மைகளை நாம் சுதந்தரிக்க முடியும். இல்லைன்னா சாதாரண மனிதர்களைப் போலதான் நம்ம இந்த பூமியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்ப வாசிக்கலாம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனங்கள். கொலோசையர் 3, 1 முதல் 3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. வசனம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். இன்னைக்கு நம்ம உலகத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு கூட நம்ம எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பூமியில இருக்கக்கூடிய காரியங்கள், பூமியில இருக்கக்கூடிய மனுஷர்களுடைய ரெக்கக்னிஷன், அவங்களுடைய அக்னாலஜ்மெண்ட், இதை தேடிட்டு இருக்கிறோமா? இல்ல சிறு பிள்ளையை போல உலகத்திற்கு மரித்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு எந்த அடையாளமும் இல்லாம இந்த பூமியில பிறக்குதோ, அது எதை குறித்தும் இந்த உலகத்தின் எந்த காரியமோ அதை டிஸ்டர்பே பண்ணாது. தனக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு அது கவலைப்படாது. தனக்கு மற்றவங்க என்ன பேசுறாங்க, இல்ல அதுக்கு எந்த சந்தோஷமும் பெரிதாய் தெரியாது. அதற்கு தேவை பசி, பசி எடுத்தா ஆகாரம், அது ஒண்ணுதான். மற்றபடி எதை குறித்தும் அதுக்கு கவலை இருக்காது. அந்த இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் நாம் தேவனை அமர்ந்திருந்து அறிய முடியுமாம். அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நம்ம உயிரோட தானே இருக்கிறோம், இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனால் மரித்தீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, நாம் உலகத்திற்கு மரித்திருக்கிறோம். நம்ம நேற்று பார்த்தோம் எபிரேயர் 11ல விசுவாச வீரர்கள் பட்டியல்ல சொல்லப்பட்டிருந்த அந்த காரியம், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் எண்ணப்படவில்லை. இன்னைக்கு உண்மையாய் நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம்னா, இந்த உலகம் நமக்கு எப்ப பாத்திரமாய் எண்ணப்படவில்லையோ அப்போதான் நம்ம உண்மையான விசுவாசத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம புது உடன்படிக்கை, கிருபைன்னு சொல்லி பல காரியங்கள நம்ம என்ன செஞ்சுட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம உலகம் நமக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ அப்பதான் உண்மையாய் ஒரு மனிதனை தேவன் அறிய ஆரம்பிப்பான். இல்லைன்னா உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் இதையே தேடி இதெல்லாம் நமக்கு தேவையா? நிச்சயம் தேவை. நமக்கு தேவை என்பதை நம் பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். நமக்கு இது எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது எல்லாம் தேவை. ஆனா இதை எல்லாவற்றிலும் மேன்மையான ஒன்று, நாம் இந்த உலகத்திற்கு மரிக்க வேண்டும். நம்ம அப்பாவினுடைய நேச்சர், நம் தகப்பனுடைய நேச்சர் புரிந்தா நம்ம எதற்குமே நம்ம கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். அவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகள் அத கூட நம்ம அப்பா போஷிக்கிறாராம். அப்போ இன்னைக்கு நமக்கு அவர் எதை தராமல் இருப்பார்?
இன்னைக்கு நம்முடைய அடையாளத்தை எதுலலாம் கொண்டு வச்சு ஒவ்வொரு நாளும் கவலை, ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடையாளத்தை எதுலயாவது கொண்டு மாட்டி வச்சுட்டு நம்ம கவலைப்பட்டு கலங்கி இது இப்படி அது இப்படி இவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசி இதை சரி பண்ணலாம், இதை எப்படி நம்ம சரி பண்றது, இதுக்கு நமக்கு ஞானம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு எப்பொழுதுமே இந்த பூமிக்குரியவைகளை குறித்து சிந்தித்து பூமிக்குரிய காரியங்களை எப்படி சரி பண்ணலான்னு நம்ம முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அதுவரைக்கும் நம்ம இந்த உலகத்திற்கு மரிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்னைக்கு இது பேசுகிற எனக்கும் சரி, இத கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் இந்த உலகத்திற்கு மரிக்க வேண்டும். உலகம் நமக்கு பாத்திரமாய் எண்ணப்படவே கூடாது. இயேசு சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்ததானால் ஆச்சரியப்படாதிருங்கள். அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அத நீங்க முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம அவர தேடி வந்துட்டோமா? இன்னைக்கு அவரு தான் எனக்கு எல்லாம்ன்னு வந்துட்டோமா? உலகம் நம்மை பகைக்கிறதற்கு பகைக்க தான் செய்யும். அத நம்ம பெரிதாய் பார்த்து, இந்த உலகத்தின் மக்களையும், உலகத்தின் மனிதர்களுடைய வார்த்தைகளையும் நாம் பெரிதாய் பார்க்கிறோம் என்றால், நாம் அவருடைய சமூகத்தில் அமரவும் முடியாது. அவரை நாம் உண்மையாய் அறியவும் முடியாது. இன்றைக்கு இந்த அடையாளத்தில இருந்தெல்லாம், உலகம் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்தில இருந்து நம்ம வெளிய வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும், சித்தமுமாய் இருக்கிறது. இந்த வருஷத்துல நம்ம முற்றிலுமாய் நம்ம புதிய மனிதர்களாய், புது சிருஷ்டியாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் நமக்கு புதிதாகிற இடத்திற்கு இந்த வருஷத்துல நம்ம வரும் பொழுதுதான் அவரை நாம் அறிய முடியும். அவரை நாம் அறிகிற அறிவுல நம்ம வளரும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில கிருபைகள், சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாம் அவரை அறிகிற அறிவு நமக்கு தருமா. இன்னைக்கு அவர் அறிகிற அறிவுல வளர முடியாமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரியம், நாம் சிறு பிள்ளையை போல மாறல, உலகத்திற்கு நாம் மரிக்கவில்லை. இன்னைக்கு பவுல் இதெல்லாம் எழுதியிருக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு உலகத்திற்கு அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்திருந்ததுனாலதான் அடிச்சு அவர கட்டி வச்சு அங்க அங்க தொழுமரத்துல கட்டி வைத்திருக்கும் பொழுது கூட அவரால தேவனை துதிக்க முடிந்தது. ஏன்னா அவர் டோட்டலா உலகத்துக்கு மறைச்சிட்டாரு. நீங்க என்னைய சரீரத்துல தானே அடிக்கிறீங்க, என்னைய பேசுறீங்களா, என்னைய குற்றப்படுத்துறீங்களா, என்ன வேணாலும் பண்ணுங்க. என்னை நான் ஆராதிக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த அடையாளம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அடையாளத்துல நாம் முழுமையுமாய் வாழ முடியாத வாழ முடியாத நிலையில நம்ம இருக்கிறதுனாலதான் இன்னமும் அவருடைய சமூகத்தில் அமரவும் முடியல. இன்னும் நம்முடைய உள்ளம் ஐயோ இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அவங்க அப்படி, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மேல நம்முடைய அடையாளத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறதுனால தான், மனிதர்கள் நமக்கு என்ன அடையாளத்தை வைக்கிறாங்களோ அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்னமும் நம் இருதயம் ரெஸ்ட்ல வரல. நம்மளால தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க முடியவில்லை. நம்மளால மற்றவங்கள மன்னிக்க முடியல. அங்க நம்ம அந்த வசனங்கள தொடர்ந்து பார்க்கும் பொழுது 10வது வசனம் வாசிங்க ஆன்ட்டி. அந்த கொலோசையர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்போ நம்மை சிருஷ்டித்தவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சாயல் எப்படிப்பட்டது? அவர் எப்பவுமே இந்த பூமியில சொன்ன அந்த மனிதர்களுடைய அடையாளத்தை தன்மேல் அவர் ஒரு நொடி பொழுது கூட அவர் ஏற்றுக்கொள்ளல.
பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் அவர் மேல அத்தனை குற்றம் சுமத்துறாங்க. அவரை நேரடியாவே தாக்குறாங்க. ஆனா எந்த அடையாளமும் அவர் தன்னை தாக்காதபடி தன் இருதயத்தை அவர் பிதாவோடு கூட அவர் ஒன்றிணைத்திருந்ததை நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயல் எப்படிப்பட்டது? அந்த சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்றோம்னா, இந்த அறிவை அவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படிக்காகத்தான் தேவன் இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம்னா, நம்முடைய அடையாளம் எதில் இருக்கிறது? பழைய மனுஷனுக்குரிய அந்த நேச்சர், அந்த சுபாவம் நமக்கு இருந்ததுனாதான் இந்த பழைய மனுஷன், இந்த முதலாதாமின் வித்து நமக்குள்ள வீரியமாய் இருக்குமானால் நம்முடைய அடையாளத்தை நாம் மனிதர்களிடத்தில் தேடுகிறவர்களாய் இருப்போம். இல்ல, என்னை படைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார். என் மேல் கண்ணோக்கமா இருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறார். இரவும் பகலும் என்னை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை குறித்து என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறாரோ அதுவே என் அடையாளம் என்கிற இடத்துக்கு நம்ம மனது எப்போ வருதோ அப்பதான் நம்மளால தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க முடியும். இல்லனா இந்த உலகம் தான் நமக்கு பாத்திரமா இருக்கும்னா, இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை போலதான் நம்ம சிந்திப்போம், பேசுவோம், நடப்போம். ஒரு நாளு கூட அவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை நாம் அடைய முடியாது. இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே புரியுதா? இல்ல இன்னும் இத ஆழமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இந்த அடையாளம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். நம்ம அமர்ந்திருக்கிற சூழல் அந்த இடத்துக்கே நம்ம வர முடியும். ஓகே. அப்போ இந்த அடையாளத்த நம்ம உலகத்துல நம்ம ஒரு நாளும் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. அதிலே நம்ம அடுத்ததுல நம்ம பார்க்கிறோம். செயர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமாயிருக்கிறார். கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நீங்க இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பா கிறிஸ்துவாகிய நீரே எல்லோரிலும் எல்லாமுமாய் இருக்கிறீர். எனக்குள் எல்லாமுமாய் நீர் இருக்கிறீர். இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல. நீர் மாத்திரம் எனக்கு பாத்திரமாய் இருக்கிறீர். நீரே என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறீர். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்பொழுது வருதோ அப்போ நம்ம அவரை அறிய ஆரம்பிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல எப்படி நம்ம சாதாரணமா இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? கிறிஸ்துவை நம்ம அறிந்த பொழுது அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நமக்கு ஆசீர்வாதத்தை தர்ற தேவன், நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன், நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இப்படித்தான். இது உண்மையா? இது நிஜமா? இது சத்தியமான? நிஜம், சத்தியம்தான். ஆனா இன்னைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளை போல அல்ல, வளர்ந்து தேவ புத்திரர்களாய் நாம் எழும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம்னா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் பூரண அறிவடைய வேண்டும் என்றால் இந்த உலகம் நமக்கு மரிக்க வேண்டும். இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பேச்சுக்களும் சூழ்நிலைகளும் உலகம் சொல்லுகிற ரிப்போர்ட் எதுவானாலும் இது நமக்கு மரிக்கும் பொழுதுதான் அவருக்குள்ளே நாம் வளர முடியும். அவரை நாம் அதிகமாய் அறிய முடியும். அதே அதிகாரம் 12, 13 வாசிங்க ஆண்டி. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள பரிசுத்தரும் பிரியருமாய்
உருக்கமான இரக்கத்தையும், தயவையும், மனத்தாழ்மையையும், சாந்தத்தையும், நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். அப்போ தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராய் பிரியராய் நம்ம இருக்கிறபடியினால நமக்குள்ள கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான அந்த குணங்கள் என்னெல்லாம்? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதை எல்லாவற்றையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதெல்லாம் எப்ப சாத்தியம்னா, உலகம் நமக்கு உலகத்தை நாம் பாத்திரமாக எப்ப எண்ணாமல் இருக்கிறோமோ அப்பதான் இதெல்லாம் சாத்தியம். கிறிஸ்துவின் சாயலை முற்றிலுமாய் நாம் பிரதிபலிக்க முடியும். இன்னைக்கு இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும்னாலாம் மாற முடியாது. ஆழமா நம்முடைய அடையாளத்தை எதுலெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறோமோ இந்த அடையாளம் முதலாக மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் அந்த டீப்பரா நம்ம போக 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 தான் இதெல்லாம் சாத்தியம். அடுத்த வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இப்பவும் இந்த தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல ஆளுகை செய்ய முடியாமல் இருக்கிற காரணம், மிக முக்கியமான காரணம், அது நம்முடைய அடையாளத்தை நாம் இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு கனம், மகிமை எல்லாம் உலக மனுஷங்கள்ட்ட இருந்து வரணும்னு பார்க்கிறோம். பேரு புகழ் நமக்கு கிடைக்கணும்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னா அது தேவை. அது தேவன் அறிந்திருக்கிறார். அதை அவர் தருவார். ஆனா நம்ம ஐடென்டிட்டிய நம்முடைய பேர் புகழ்லையோ, நம்முடைய பணத்திலேயோ, நம்முடைய செல்வத்திலேயோ, நமக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யத்திலேயோ இதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நாம் உலகத்தின் மனிதர்களா இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் ஒரு மனிதன் நம்ம புகழுவான். அடுத்த நாள் அதே மனிதன் நம்மளை இகழும் பொழுது நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும். புகழும் பொழுதும் இகழும் பொழுதும் ஒரே நிலையில இருக்கிற ஒரு மனிதன் தான் தன் அடையாளத்தை தேவனிடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற மனிதன். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த வருஷத்துல முழுவதுமாய் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் பூரண அறிவடையும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாராம். ஆனா இந்த சமாதானத்தை இன்னைக்கு நம்ம இருதயத்துல பெற்றிருக்கிறோம்னா நிச்சயமா இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ல நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? அதுல முதல் காரணம் நம்முடைய அடையாளம். மிக முக்கியமானது அந்த அடையாள பிரச்சனை தான். இன்னைக்கு நீ குண்டா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற, கருப்பா இருக்கிற, வெள்ளையா இருக்கிற, உனக்கு திறமை இல்ல, உனக்கு அது இல்ல, உனக்கு இது இல்ல, உன்னால செய்ய முடியாது, உனக்கு ஞானம் இல்ல, இப்படின்னு மற்றவங்க நம்ம குறித்து சொல்லுகிற அடையாளம், நம்மை குறித்தே நாம் நம்ம மேல வைத்திருக்கிற அடையாளம், இதை எல்லாத்தையும் இன்றைக்கு ஒழித்து போட வேண்டும், அதை களைந்து போட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம மறிக்கணும் அப்படின்னா டோட்டலா இந்த உலகத்திற்கு நாம் மறிக்கும் பொழுதுதான், யார் என்ன பேசினானே, என்ன சொன்னானே, என் அப்பா என் கூட நீங்க இருக்கிறீங்க, நீங்க எனக்காக எதையும் செய்கிற தேவன், என்னோடு கூட இருக்கிறீங்க, எதையும் செய்யும் வல்லமையுள்ள தேவன், என் சூழ்நிலைகளுக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன், எனக்காக என்னுடைய யுத்தங்களை செய்கிற தேவன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிற இடத்துக்கு வருவதுதான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு சாதாரண காரியத்துக்கெல்லாம் விசுவாசிக்கிறோம், உலக ஆசீர்வாதங்களுக்கு விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்றோம்னு சாட்சியெல்லாம் சொல்றோம். ஆனா உண்மையான விசுவாசம் என்ன? உலகத்திற்கு மரித்து தேவன் நம் மேல வைத்திருக்கிற அடையாளத்தை பிரதானமாக பார்ப்பதும், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பிரதானமாய் பார்ப்பதும் தான் உண்மையான விசுவாசம்.
இன்னைக்கு நமக்கு விசுவாசம் ஏன் குறைஞ்சு போகுதுன்னா, உலகத்தை பாத்திரமாக நாம் பார்க்கிறோம். இந்த அடையாளத்த, நம்முடைய அடையாளத்த இதிலிருந்து நம்ம டோட்டலா நம்ம அப்படியே அத டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம அத களைந்து போடும் பொழுதுதான், நாம் தேவரகமானவர்களாய் மாறுவோம். தேவரகமானவர்களாய் மாறும் பொழுதுதான், அவருடைய சமூகத்துல அமர முடியும். வேதத்த திறந்தாலே வெளிப்பாடுகளுக்கு மேல வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்கள மன்னிக்கிறது நமக்கு எளிதாய் மாறிரும். ஐயோ! அவங்க உலகத்துல இருக்கிறதுனால அப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு அது புரியல. ஆனா நான் தேவரகமானவன். நான் கிறிஸ்து என்னை எப்படி மன்னித்திருக்கிறாரோ, அதப்போல நான் அவங்கள மன்னிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவங்கள மற்றவர்களை நம்முடைய மனதில இருந்து நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். இல்லன்னா, இதிலேயே தான் நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும், 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 மறுபடியும் உழன்று கிடந்து உலகத்துக்குரியவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இந்த பூமியில நம்ம இருப்போம். இன்னைக்கும் எத்தனையோ அ உண்மை எத்தனையோ பிரசங்கங்கள நம்ம கேட்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள நம்ம கேட்கிறோம். எது தேவ சாயலாய் நம்மை மாற்றுகிறது? இந்த வார்த்தைகள நம்ம அளவுக்கு அதிகமாய் நம்ம தியானிக்கும் பொழுதுதான், நாம் தேவ ரகமானவர்களாய் மாறுவோம். இன்னைக்கு பல பேருக்கு இந்த பிரசங்கங்கள், நான் பேசுகிற வார்த்தைகள், இது இது வந்து புரியாமல் சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு இது இது பெரிதாய் தோணாமல் இருக்கலாம். ஆனா, தேவனுக்கு இதுதான் மிக முக்கியமான தேவையா இருக்குது. நம்ம ஒண்ண நெனச்சு தேவன் கிட்ட வர்றதே எதையோ ஒரு தேவைக்காக தான் வர்றோம். அந்த தேவைக்கு ஏற்ப அந்த பிரசங்கங்கள் தான் சிலருக்கு பிரதானமா இருக்குது. ஆனா, நம்மை தேவன் அதற்காக அழைக்கவில்லை. இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமா இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம்னா, நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டங்கள் அது மேலானது. நம்ம தான் ரியலா இந்த பூமிக்கு வெளிச்சமாய், உப்பாய் இருக்கிறோம். இனி வருகிற நாட்கள்ல உங்க ஒவ்வொருவர் மூலமாய் தேவன் வெளிப்படுகிறதை நீங்கள் பிரத்யட்சமாய் பார்ப்பீர்கள். ஏன்னா, தேவன் அனுப்புகிற வார்த்தை அது ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பாது. அது என்ன காரியமாய் அதை அனுப்பினாரோ, அதை செய்துவிட்டு தான் அது அவரிடத்திற்கு திரும்புமாம். இந்த நாட்கள்ல நாம் நாம் யார் என்பதை நம்ம அறிகிற இந்த வேளையிலேயே, நமக்குள்ள பல வெளிச்சம், நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு, நம்முடைய திரைகள் இதுவரைக்கும் நம்மள தேவனை அறிய விடாதபடிக்கு பல திரைகள் நம்மை மூடி இருந்தது. இந்த திரைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் விலக, 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 விலக தான் அவரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். வசனம் உங்களுக்கு அப்படியே ரியலா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த நாட்கள்ல எனக்கு அப்படி நான் ஃபீல் பண்றேன். ஒரு வசனத்த நான் பார்த்தேன்னா, அது எனக்கு அப்படியே என்னுடைய ஃபீலிங்ஸ் வரைக்கும் நான் ரியலா பார்க்க ஆரம்பிக்கிறத, அதிகமா இந்த நாட்கள்ல நான் உணர்கிற இடத்திற்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார்னா, இன்றைக்கு நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம்னா, இன்னைக்கு என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அதை உணர ஆரம்பிப்பீர்கள் என்பதுதான் நிச்சயம், சத்தியம். இனி உலகம் உங்களுக்கு பாத்திரமாய் எண்ணப்பட மாட்டாது. அத தூசி மாதிரி நீங்க உதறி போட்டுட்டு போயிருவீங்க. யார் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அந்த இடத்திற்கு ஆவியானவர் நம்மை கொண்டு வருகிறார். இந்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தா போதும். நம்ம மிகப்பெரிய காரியங்களை தேவன் நம் மூலமாய் இந்த நாட்களிலே பூமியிலே செய்யும்படி தேவன் திட்டமிட்டிருக்கிறார். இத சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு வசனத்தை ஆவியானவர் போட்டுகிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆன்டி வாசிங்க. யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த நாட்கள்ல இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிற நம் மூலமாய் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நம் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக அவர் செய்ய போகிறாராம். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள்
நம் மூலமாய் கர்த்தருடைய செய்கைகளை அவர்கள் பார்க்கப் போகிறார்கள். நம்மோடு கூட இருந்து செய்யும் அவர் செய்யப் போகிற காரியங்கள் நிச்சயமாய் அது பயங்கரமானதாய் இருக்குமாம். அவர் இதை உடன்படிக்கையாகவே இதை நமக்கு செய்திருக்கிறார். இந்த வசனத்த சொல்லும்போதே, இது பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருடங்கள் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நாள் எங்களுடைய ஃபேமிலி பிரேயர்ல நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, இந்த சத்தியங்கள் எல்லாம் இவ்ளோ ஆழமாய் தெரியாது. அப்பதான் ட்ரூத்துக்குள்ள நான் வந்துட்டுருந்த காலம். ஃபேமிலி பிரேயர்ல ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, லிட்டரலா ஜீசஸ் அந்த இடத்துல வந்து, அது ஒரு ஸ்க்ரோல் மாதிரி இருக்கு. இந்த வசனத்த சொல்லி, இந்த வசனத்திற்கு கீழ எனக்கு இது இந்த வசனத்த நான் ஜெபிக்கும் பொழுது நான் சொல்றேன், எனக்கு உண்மையாவே இந்த வசனம் இது ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, அந்த இடத்துல அவர் லிட்டரலா அத எழுதி அவருக்கு அதற்கு கீழாக அவர் தன்னுடைய கையெழுத்த அவர் போட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லி கையெழுத்து போட்டு என்னுடைய கரங்கள்ல குடுக்கிறத, நான் என்னுடைய பிரேயர் பண்ணும்போது அத ஒரு விஷனா நான் பார்த்தேன். இந்த காலை வேளையில அந்த விஷன் என் கண்ணுக்கு முன்னாடி மறுபடியும் ஆவியானவர் அதை கொண்டு வருகிறார். இது எனக்கு மாத்திரம் அல்ல, இது இங்க வந்திருக்கிற, இதை கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தேவன் இந்த காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இது அவர் நம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கையாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்போ நடக்கும்? நம்முடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து, அவரே பிரதானமாய் நாம் பார்க்கிற இடத்திற்கு நாம் வரும்பொழுது, சிறு பிள்ளையைப் போல உலகத்திற்கு நாம் மரிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் நம் மூலமாய் தேவன் அவர் செய்யுகிறதை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாய் இந்த காரியங்கள் பூமியில நம் மூலமாய் தேவன் நடப்பிக்க போகிறார். நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள், இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இந்த பூமியில தேவன் நம் மூலமாய் அவர் செய்கிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க போகிறோம் என்பதுதான் நிஜம், சத்தியம், உண்மை. அப்போ இந்த நாட்கள்ல இன்னைக்கு உங்க இருதயத்துல எதெல்லாம் உங்கள கலங்க பண்ணி கொண்டிருந்தது? எந்தெந்த அடையாளங்கள் எல்லாம் உங்கள கலங்க பண்ணி கொண்டிருந்தது? அவர் சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்போ நம்முடைய அடையாளம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த சர்வத்தையும் படைத்தவருக்கு நாம் பிள்ளை. இன்னைக்கு உலகம் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளத்துல நாம் வாழக்கூடாது. அதற்கு நாம் மரிக்கும் பொழுது நாம் அவரை இன்னமும் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம் என்பது நிஜம், உண்மை. இதுல நம்ம இன்னைக்கு வாழ ஆரம்பிக்கும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். உலகத்திற்கு வெளிச்சமாய் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். தேவ புத்திரர்களாய் நாம் எழும்பிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பேசும் பொழுது இயற்கை கூட நமக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஒரு ஆளுகையத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு இனி நம் என்ன செய்வோம்? கடந்து வருவோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம ரசிக்க படிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷங்களை தேவன் இந்த உலகத்துல இயற்கை நமக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்கள்ல அவருடைய நித்திய வல்லமையையும், தெய்வத்துவத்தையும் நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இத அறிய, அறிய, அறியதான் அவரை நாம் ஆழமாய் அறிய முடியும். என் அப்பா எவ்வளவு பெரியவர்! என் தேவன் எவ்வளவு நல்லவர்! என் தேவன் எவ்வளவு அன்புள்ள இந்த உலகத்த படைத்து, உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து மனிதனை உண்டாக்கி இருக்கிறார் என்றால், அப்போ எவ்வளவு பெரிய அன்பு மனிதன் மேல தேவன் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு நான் குடுக்கணும்னு சொல்லிதான் சர்வத்தையும் இந்த பூமியில அவர் படைத்து வைத்திருக்கிறாராம். அப்போ இத இதெல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிற தகப்பனாய்த்தான் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பிள்ளையே நான் கொடுத்துட்டேன்னா, உனக்கு நான் எத தராம இருப்பேன்? எத நான் செய்யாம இருப்பேன்? இந்த தகப்பனுடைய அன்பு ஒன்று நமக்கு போதாதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைய நம்ம எதுக்காவது யாரிடத்திலயாவது நம்ம விட்டு கொடுப்போமா? நம்ம பிள்ளைய ஒருத்தர் குறை சொல்றதுக்கு நம்ம விட்டு கொடுப்போமா? நம்ம அதுக்கே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்.
ஆனா நமக்காக தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மரணத்திற்கு, கொடுமையான மரணத்திற்கு அவரை அங்க அங்க அனுமதித்திருந்தார் என்றால், நம் பிதா நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்புனால அவர் அடிமையின் கோலம் எடுத்து வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்திருப்பார் என்றால், இந்த அன்பை விட இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பேச்சுக்களும் நமக்கு பெரிதாய் தெரியும் என்றால், நம்ம அடையாளத்தை இன்றைக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம நிச்சயமா இருக்கிறோம். நம்ம அடையாளத்தை நம்ம மாற்றினாதான் நாம் தேவனை அமர்ந்திருந்து அறிய முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில கூட, இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, அப்பா நாங்கள் அமர்ந்து உம்மை அறியும்படிக்கு நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எதெல்லாம் எங்களுக்கு தடையா இருக்குதோ, அதை எல்லாவற்றையும் நாங்கள் களைந்து போடுகிறோம் அப்பா. பழைய மனுஷனுடைய சுபாவம், பழைய மனுஷனுடைய நேச்சர், இது எல்லாம் நாங்கள் களைந்து போட்டு, ஆண்டவரே முற்றிலுமாய் உமக்குரியவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அப்பா சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக, சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய கண்கள், காது, நாங்கள் உணர்கிற காரியங்கள் அப்பா, இது எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் நாங்கள் ஐம்புலன்களிலே வாழக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம் என்பதை நாங்கள் ஆழமாய் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா பலிபீடத்தில் எங்களுடைய அவயவங்களை எதெல்லாம் எங்களை அப்பா அடையாளங்களை நாங்க எதுலெல்லாம் கொண்டு மாட்டி வச்சிருக்கிறோமோ அதுல இருந்து எல்லாவற்றையும் நாங்க எங்களுடைய அடையாளத்தை அதுல இருந்தெல்லாம் எடுத்து முற்றிலுமாய் எங்களுடைய அடையாளத்தை உம்மில் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நீங்க எங்களை எப்படி பார்க்கிறீங்க? எங்களை நேச குமாரத்திகளாய், நேச குமாரர்களாய், எங்களை பிரியமானவர்களாய், எங்களை ரூபவதிகளாய் நீர் பார்க்கிறீரப்பா. இதுதான் எங்களுடைய அடையாளம். எங்களை பரிசுத்தமாய் நீர் பார்க்கிறீரப்பா. எங்களை பிரியராய் நீர் பார்க்கிறீர். எங்களை நீதிமான்களாய் நீர் பார்க்கிறீர். எல்லாவற்றிற்கும் மேலாய் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் எங்களை நீர் பார்க்கிறீரப்பா. இதுக்கு மேல இந்த உலகத்துல எங்களுக்கு பெரிய அடையாளமே இல்லப்பா. இந்த உலகத்தையே படைத்தவர், அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறவருக்கு நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாய், சகோதரிகளாய் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை கெடுக்கிற, இந்த அடையாளத்தை தூர்த்து போட நினைக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களும் இன்றைக்கு தவிடுபொடி ஆக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் எதெல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, பண்ணிச்சோ, அதெல்லாம் இன்றைக்கு அது அப்படியே அப்பா அந்த அந்த காரியங்கள் எல்லாம் தூர்த்து போடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சிறு பிள்ளையை போல நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்பா. நீங்க போதும் தகப்பனே, நீங்க மாத்திரம் போதும்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் செய்கிறீர், நீர் செய்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்காக என் தகப்பன் இப்பொழுதும் கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உலகம் எங்களுக்கு பாத்திரமாக நாங்கள் எண்ணக்கூடாதப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெளியே வர முடியாதபடி எதெல்லாம் எங்களை கீழே இழுத்து தள்ளுகிறதோ அதுல இருந்தெல்லாம் எங்களை நீங்க விடுவிக்கும்படிக்கு உம்முடைய கரத்திலே நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க யாரையும் குற்றப்படுத்தல, யாரையும் நாங்க எதிரியாய் பார்க்கல, யாரும் எங்களுக்கு சத்ரு அல்ல. இன்றைக்கு எங்களுடைய மனதும் எங்களுடைய அந்த முதல் ஆதாமின் நேச்சர் தான் எங்களுக்கு எதிரடையாய் நின்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
அதெல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நாங்கள் களைந்து போட்டு, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து, உம்மை ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தகப்பன் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன்ப்பா. இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் யாத்திராகமம் 34:10 உடன்படிக்கையா எங்களோடு கூட நீர் செய்திருக்கிறீர் அப்பா. இனி வரப்போகிற நாட்களிலே எங்க ஒவ்வொருவரையும் வெளிச்சமாய், உப்பாய் கர்த்தர் எங்களை இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றியிருக்கிறீர், மாற்றிக்கொண்டிருக்கிறீர். அந்த ப்ராசஸ்ல நாங்க ஒவ்வொருவரும் நாங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரையும் நீங்க அப்பா உங்க ஆளுகையின் கீழ ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி எங்களுடைய சிந்தனைகள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.